வணக்கம் நண்பர்களே. ePro 17 லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரிண்டர் செட்டப் வந்து எல்லாமே புதுசாக இருக்குது, நான் எப்படி செட் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கால் பண்ணுறீங்க. கம்பெனி சைட்லேருந்து சில செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அதை மீறியுமே வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. eProவில் நீங்கள் ப்ரீவியஸ் வெர்ஷன் வச்சுருந்தாலும் சரி, இப்போ கரண்ட் வெர்ஷன் வச்சுருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் இன்னும் எத்தனை அப்டேட் வந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் அப்டேட் பண்ணி முடித்ததும் சாஃப்ட்வேரில் ஆப்ஷனில் போனீங்கன்னா பிரிண்டர் செட்டப்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் மேனேஜர் காட்டும். இந்த ப்ரொஃபைலில் போய் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய ப்ரொஃபைல் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இப்போது இதில் நிறைய பேருக்கு டவுட்டு, இப்போ நான் வந்து என்னோடய மாடல் பிரிண்டருக்கு தகுந்த மாதிரி இதில் ஆப்ஷனே காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்படிலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. இப்போ A4 அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபோட்டோ ஷீட்டு சிங்கிள் சைடில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு எடுக்கிறதுக்காக தான் அந்த A4 ஷீட்டு. அதில் பின்னாடி பக்கம் பிரிண்ட்டு விழாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. A4ன்னு கொடுத்துருக்கிறது சிங்கிள் சைடு மட்டும்தான் பிரிண்ட் எடுக்க முடியும். அப்போது நீங்கள் இந்த ப்ரொஃபைல் வச்சுட்டு உங்கள் பிரிண்டரை போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா செட்டிங் வந்து அப்ளை ஆகும். இதை தவிர்த்து இதில் பெரிய செட்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கீழே இந்த ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே கை வைக்க தேவையில்லை. எப்பயுமே டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்கை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் எனக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு அலைன்மெண்ட்டுக்கான செட்டிங் கொடுத்துருக்காங்க, அங்கே போகணும். சரி, இப்போ A4 10ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ A4 10ன்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஷீட்டு, அதான் பிளாஸ்டிக் ஷீட்டுன்றது. ஸோ டபுள் சைடு பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் டை கட்டர் மிஷினில் கட் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் எதில் எடுக்க போகிறீங்க நீங்கள் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு செட்டிங் வைங்க. அதுக்கப்புறம் பிரிண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வேறு எதுலேயுமே எடுத்த உடனே இந்த ஹைட்டில் போகிறது வித்து மாற்றணுமா இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, இதெல்லாம் தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டிஃபால்ட் செட்டிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரொஃபைலை வந்து மறக்காமல் சேவ் கொடுங்க. சரி, எனக்கு A4ல் பிரச்சனை இல்லை சார், இப்போ வந்து நான் மேக்ஸி ஷீட் எடுக்க போகிறேன். மேக்ஸிலாம் அவங்களே ஸ்பெசிஃபிக்காகவே சில பிரிண்டருக்கு கொடுத்துருக்காங்க செட்டிங்கு. அதாவது L3250, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்சனில் L3110, கெனான்லேயும் வந்து 3010, இதெல்லாம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த மாடல் பிரிண்டரில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. சார் எப்சனில் அதர் பிரிண்டர் சார் எந்த அப்படின்னா மேக்ஸி எப்சன் பிரிண்டர்னு இருக்குது பாருங்கள், அதை வச்சுக்கோங்க. இல்லை 8050 ட்ரே மாடல் பிரிண்டரு பிவிசி கார்டு எடுப்போம் அப்படின்னா L8050ன்னு செட் பண்ணிவிட்டு பிரிண்டருக்கு நேராக போயிட்டு உங்கள் பிரிண்டரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் விஷயமே. சரி, இப்போ நான் வந்து ஒரு மேக்ஸி எப்சன் பிரிண்டருக்கு செட் பண்ணி காட்டுறேன். இப்போது பிரிண்டரை போயிட்டு இப்போ எந்த வந்து ஒரு வெறும் PDF கன்வெர்ட்டர் மட்டும் தான் வச்சுருக்கேன். உங்கள் சிஸ்டமில் பிரிண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஷோ ஆகும், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் செட்டிங்கை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமானது. ரைட்டு, இங்கே வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ சைஸ்லாம் வந்து குறைக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து மேலேயே வந்து பாயிண்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிரிண்டர் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். இங்கே போயிட்டு இப்போ நான் வந்து செட் பண்ணது மேக்ஸி எப்சன் பிரிண்டர் அப்படின்னு நான் செட் பண்ணியிருந்தேன் இல்லையா. இப்போ அதுக்கு நேராக செலக்ட் பண்ணதும் இப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வியூ வந்து காமிக்கும். இப்போ நிறைய பேருடைய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரில் வந்து ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஈஸியாக இருந்தது, இது எங்கே சார் இருக்குதுன்னு கேட்டிங்க. மேலே வந்து ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆதார் செட்டப்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இங்கே போயிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிரிண்ட்டு, அதாவது ப்ரீ பிரிண்டட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேக்ரவுண்டு இல்லாமல் கேட்பீங்க. அவங்க வந்து இந்த டிக்கை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். இல்லை நான் நார்மல் ஒயிட் கார்ட்லேயே போடுவீங்க அப்படின்னா அப்படியே அந்த டிக்கெலாம் எனேபிள்டாகவே இருக்கட்டும். பிரிண்ட் ஆப்ஷன் ஒரு இடம் கொடுக்குறாங்க. அங்கே வந்து டெக்ஸ்ட்டு வந்து போல்டாக வேணுமா, ஃப்ரண்ட்டு UID, ஃப்ரண்ட்டு VID, பேக் UID இதெல்லாம் வேணுமான்றதை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸோடைய சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசுப்படுத்த போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நேமோடைய சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதிலே இருக்குது, சாஃப்ட்வேர்லேயே இருக்குது. சரிங்க சார், ஆதார் எடுக்கும்போது ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் ஒயிட்டு மாதிரி விடுது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இங்கே இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுவே டாப்பு மேலே ஏற்றணும்னா இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும், வித்து ஹைட்டு. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நிறைய பேரோட டவுட் என்னன்னா, நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் இல்லை டிக்ரீஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் இங்கே 25 இருக்குன்னா நான் எடுத்த உடனே எவ்வளோ சார் போடணும் அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. எப்போயுமே ஒரு 5 பாயிண்ட்டாக ஒரு 10 பாயிண்ட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ச்சஸாக நவரும், அதை MM சைஸில் நவரும் போது நீங்கள் வந்து அந்த செட்டிங்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
சப்போஸ் வந்து உங்களுக்கு QR வந்து உட்காரல அப்படின்னாலும் நீங்கள் QRக்கும் இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எடிட்டபிள் தான். ஸோ இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. எடுத்த உடனே உங்களுக்கு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் தேவையில்லை, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கடுத்தது இங்கே மறக்காமல் சேவ் வந்து அப்ளை கொடுத்தீங்கன்னா தான் அந்த செட்டிங் வந்து சேவ் ஆகும். நீங்கள் எந்த செட்டிங் பண்ணிங்கனாலும் மறக்காமல் சேவ் கொடுங்க. அதுக்கடுத்து கலர் ஆதாருக்கும் இப்போ நான் என்ன பண்ணணும், அதே சேம் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரல்னு ஒரு இடம் கொடுக்குறாங்க. இந்த ஜென்ரல் அப்படின்ற இடம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்டர் கலர் வந்து சில பேர் வந்து கேட்குறீங்க, சார் அதில் ஒரு கலர் காமிக்குது சார், எனக்கு வேறு கலர் மாற்றணும் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டோட வேணுனாலும் ஒயிட்டே வச்சுக்கலாம், இல்லை ரெட்டு வேணுனாலும் ரெட்டு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை மாற்றிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் சேவ் வந்து அப்ளை கொடுங்க. கண்டிப்பாக வந்து சேவ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் DPIன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுடைய பிரிண்ட் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கணுன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கிறது தான். 72 DPI வச்சிங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். 600 DPIன்றது அவங்க மேக்ஸிமம் எடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கார்டு வந்து டாக்குமெண்ட்டில் போய் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த DPI வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போது நிறைய பேரோட டவுட் என்னன்னா, நான் மேக்ஸி ஷீட் வச்சு எடுத்துட்டேன் சார், எனக்கு டை கட்டரில் கட் பண்ணும்போது அலைன்மெண்ட் வந்து அந்த 15 வெர்ஷனில் இந்த மாதிரி வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் பிரிண்டர் செட்டப்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃப்ரண்ட் லெஃப்ட் பேக் லெஃப்ட்னு 2 இடம் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அதில் பேக் லெஃப்ட் ஒரு சைடில் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போங்க. இல்லை நான் பேக் சைடு விட்டுறேன், ஃப்ரண்ட் சைடு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் 2 சைட்லேயும் ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா செட்டிங் வந்து மாறவே மாறாது. இப்போ உதாரணத்துக்கு நான் மவுஸ் பாயிண்டரை வந்து நவுத்தி காட்டுறேன். இந்த வித்து மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதை வந்து நான் லெஃப்ட் சைடில் நவுத்த போகிறேன். ஏன்னா ரைட் சைடு வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் தள்ளி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னோட பிரிண்டருக்கு இது சப்போர்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் மாடலுக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஆப்ஷனில் போயிட்டு பிரிண்டர் செட்டப் போகிறீங்க. ப்ரொஃபைலில் போயிட்டு நான் மேக்ஸி எப்சன் பிரிண்டர் அப்படின்றது தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அதை செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பேக் லெஃப்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல டிஃபால்ட்டாக வந்து எனக்கு 14 காட்டுது. உங்கள் சிஸ்டமில் வந்து 20 அது மாதிரி காட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டிஃபால்ட் செட்டிங்கில் ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தேவைப்பட்டாலும் நான் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 15 செட் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் நவுத்தி காட்டுறேன் அப்படின்றதுக்காக. ஸோ ரெண்டுத்துலேயுமே நான் 15 கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், செட்டிங்கை வந்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆகிடுச்சு. இப்போ நிறைய பேருடைய டவுட் என்னன்னா, நான் செட்டிங்லாம் வச்சுட்டேன் சார், ஆனால் எனக்கு மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதை வந்து மாறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே போயிட்டு வந்து ப்ரொஃபைலை வந்து ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே அந்த பாயிண்டரை வச்சு காமிச்சேன் மவுஸ் பாயிண்டரை. இந்த வித்து வந்து எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ நான் எந்த அளவுக்கு லெஃப்ட் சைடில் நவுத்திருக்கேன்னு பாருங்கள். அப்போ லெஃப்ட் சைடில் நவுத்தினோம்னா அந்த பேக் லெஃப்ட் அப்படின்ற இடத்துல நான் வேல்யூ வந்து குறைச்சிக்கிட்டே வரேன். இல்லை நான் ரைட் சைடு நவுத்த போகிறேன் அப்படின்னா அந்த வேல்யூவை ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் செட்டிங்கை சேவ் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இதுதான் ப்ரொசீஜர். இதை தான் நீங்கள் உங்கள் மாடலுக்கும் செய்ய போகிறீங்க. ஓகேங்களா? மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரேவில் நம்ம குறிக்க வைக்கிறதுனால ஒவ்வொரு ட்ரேக்கும் டிஃபர் ஆகும். நீங்கள் எடுத்த உடனே என்ன கேட்குறீங்க, கால் பண்ணி இந்த செட்டிங் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி முடியாது. அது வந்து கஸ்டமர் தான் மேனுவலாக செட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி, சார் எனக்கு எடுத்த உடனே ஷீட்டு வீணாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க A4 ஷீட்டில் வந்து எடுத்து பார்த்துட்டு சிசர் வச்சு கட் பண்ணி பாருங்கள், அலைன்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிந்தட்டிக் ஷீட் வச்சு எடுத்து பாருங்கள். இது ஒரு சஜஷன் தான். இது நீங்கள் டேரெக்டாக எனக்கு அதில் எடுத்து பார்த்தா தான் சார் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக ஷீட்லேயே கூட வச்சு எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த செட்டிங்கை அலைன்மெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, இந்த செட்டிங்கை வந்து மறக்காமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து மெயிலில் எதுலையாவது நீங்கள் டெலிட் ஆகாத மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது எதுக்காக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இது மாதிரி அப்டேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து OS போட்டு திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணுறீங்க, சிஸ்டம் மாற்றுறீங்க, இந்த மாதிரி வேறு ஏதாவது ரீசனுக்காக நீங்கள் திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது நீங்களாகவே வந்து இந்த செட்டிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆன் த ஸ்பாட் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த செட்டிங்கை வந்து விட்டுடுறீங்க. மறுபடியும் முதல்லேருந்து நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்களாகவே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆதாருக்கு வந்து ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இடம் வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வரும். நான் இப்போ டாக்குமெண்ட் எதுவும் அப்லோட் பண்ணல, அதனால் இந்த எரர் வருது. நீங்கள் ஆதார் அப்லோட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல லோட் ஆகி வருது இல்லையா, அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு
பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் விட இதில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாடல் பிரிண்டருக்கும் தகுந்த மாதிரி நார்மலாக எது வேணாலும் ரொட்டேட் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். மற்றபடி நம்ம டிஃபால்ட் செட்டிங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.